போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. இல்லை தமிழ்நாடு பட்ஜெட்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்நாடு பட்ஜெட்டு அக்ரி பட்ஜெட்டு தமிழ்நாடு பட்ஜெட் ஜென்ரல் பட்ஜெட்லேருந்து அக்ரி பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா 21, 22 பிரிச்சுட்டாங்க. அப்போ அக்ரி பட்ஜெட் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ 24, 25 அக்ரி பட்ஜெட் ஹைலைட் பார்க்க போகிறோம். அப்போ நம்மளோட அக்ரி மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களும் நம்மளுடைய சிஎம்மும் இருக்காங்க. இதில் இந்த பட்ஜெட்டில் முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா, சிஎம் உடைய மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம்னு சொல்லிட்டு சிஎம் எம்கேஎஸ் அதுதான் முதல்ல பார்க்க போகிறோம். சீஃப் மினிஸ்டருடைய மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம், இதை தான் வந்து சிஎம் எம்கேஎஸ் அவருடைய பேர்லேயே நம்மளுடைய சிஎம் உடைய பேர்லேயே வர்ற மாதிரி இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ், ஆர்கானிக் ஃபார்மிங். கெமிக்கல் போட்டு நம்ம நிறைய ப்ராடக்ட்டை உருவாக்கிட்டோம். இப்போ கெமிக்கல் ஃப்ரீ பண்ணணும் ஆர்கானிக் ஃபார்மிங். இதில் வந்து ஒரு 22 காம்பவுண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமானது மட்டும் பார்க்க போகிறோம். முக்கியமானது மட்டும் பார்க்கும்போது ஆர்கானிக் ஃபார்மிங் அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்கானிக் ஃபார்மிங் அமௌங் ஆல் ஃபார்மர்ஸ். ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் தான் மெயினான இம்பார்ட்டன்ட். அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஒவ்வொரு பிளாக்குக்குமே ஆர்கானிக் ஃபார்மிங். அப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னன்னா கெமிக்கல் ஃப்ரீ, கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் ஃபார்மிங் கொண்டு வரணும். பழைய மீட் எடுத்து கெமிக்கலே இல்லாமல் கொண்டு வரும்போது நம்ம பழமை விவசாயத்துக்கு நம்ம நினைச்சிடும் போகிறோம். அது ஒரு முக்கியமான ஸ்கீமு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹனி ப்ரொடெக்ஷன் கப். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தேன்னாவே மார்த்தாண்டம் தேன் அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த இதை ப்ரொடக்ஷனை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுக்காங்கன்னா, குவாலிட்டி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அண்ட் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் டு அர்பன் கன்சியூமர். இப்போ நமக்கு வந்து உழவர் சந்தைங்கிறது ரூரல் ஏரியா. இப்போ நமக்கு என்ன கொண்டு வாங்கன்னா, அர்பன் கன்சியூமருக்காண்டி உழவர் அங்காடின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. உழவர் சந்தைங்கிறது எப்படி உழவர் சந்தைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, உழவர் அங்காடின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமில் கொண்டு வராங்க. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்புங்கிறது மெயினாக கெமிக்கல் ஃப்ரீ, அது கேட்கலாம். அடுத்து இன்னொரு ஸ்கீம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் வில்லேஜ் ஒன் கிராப். ஒவ்வொரு வில்லேஜுக்குமே ஒரு கிராப்புடைய ஃபேமஸ் இருக்கும். அந்த கிராப்பை கண்டுபிடிச்சி அதை டெவலப் பண்ணணும். இதை வந்து என்னென்னா காந்தியன் பிலாசபி அப்படிம்பாங்க. காந்தியன் பிலாசபினாவே கிராமத்துலேருந்து வளர்ச்சி கொண்டு வரணும், மேலேருந்து வளர்ச்சி கொண்டு வரக்கூடாது. அந்த பிலாசபியை எடுத்து கொண்டு வர்றாங்க. இதை தான் ஒன் வில்லேஜ் ஒன் கிராப்னு சொல்லி கொண்டு வராங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15,250 ரெவன்யூ வில்லேஜுக்கு இந்த ப்ரொடக்ஷனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்ரி ஆண்டர்ப்ரனர்ஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கரண்டில் டிகிரி முடிச்சுட்டு வருவாங்க பசங்க, அக்ரி ஸ்டூடெண்ட் வருவாங்க. அவங்களில் ஒரு 100 கிராஜுவேட்டை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 lakh, ஒரு ஆளுக்கு 1 lakh கொடுத்துட்டு, மேக்ஸிமம் அசிஸ்டன்ஸ் 1 lakh கொடுத்து அவங்கள வந்து ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா யங் கிராஜுவேட், ஏன்னா அவங்க ஒரு அக்ரி தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனரை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காண்டி இந்த ஸ்கீமை உள்ளே கொண்டு வர்றாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம் அண்ட் பார்க். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 இது இருக்குது. இது கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்குது. முல்லை காடுன்னு சொல்லி போடுறாங்க. ஏன்னா காடு சார்ந்த பகுதியும் அது எங்கன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிமலை, கன்னியாகுமரி மாவட்டம். மருதம் பார்க், வயல் சார்ந்த பகுதி, திருமலை சமுத்திரம், தஞ்சாவூர். சன் கார்டன், சன்ரைஸ் ஆகுறது சன்செட் ஆகுறது கன்னியாகுமரி, எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது ஹைபிஸ்கஸ் நர்சரி கார்டன், செம்பருத்தி பூ, அது வந்து ஆத்தூர், செங்கல்பட்டு. ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம் வந்து நடுவுக்குறிச்சி, தென்காசி. நெக்ஸ்ட்டு ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம். வேல்யூ எடிஷன் சென்டர் வந்து பண்ருட்டி, கடலூர். அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்னாலஜி மார்க்கெட் ப்ரொமோஷன் மில்லட், பெரம்பலூர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் சீட் சர்டிஃபிகேஷன் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து கரூர், திருவள்ளூர். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் லேப் வந்து கோயம்புத்தூர். இதெல்லாம் கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து முருங்கை ப்ரொடக்ஷன். இந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா அந்த இலையுதிர் காலத்தில் நிறைய இலையை ஊற்று போடும்போது ப்ரொடக்ஷன் நமக்கு கம்மியாயிரும். அந்த டைமில் அந்த இலை ஊதுக்காமல் இருக்கிறாங்க, மேலே பாலித்தீனை கவர் பண்ணி அதுக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. முருங்கை ட்ரீயில் பாலித்தீன் சீட்டை கவர் பண்ணி அந்த இலை விழுறது, பூ விழுறதை தடுக்கிறக்காண்டி ஒரு ஆஃப் சீசனில் புது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறக்காண்டி இதை ஆரம்பிச்சிருக்காங்க. பைலட் பேசிஸில், அதாவது ஒரு முயற்சியில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது அக்ரிகல்ச்சரல் மெக்கானிசம், இயந்திரமயமாக்குதல், அக்ரிகல்ச்சர் மெக்கானிசம். அப்போ மெக்கானிசத்துக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் சுவிட்ச் போகும்போது என்னென்னா பாம்பு கடிச்சு நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க. இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்னேக் பைட்ஸு அதுக்காண்டி என்னங்கன்னா எலக்ட்ரிக் பம்பு செட்டை வந்து வீட்டில் வச்சு ரிமோட்லி மூலமாகவே ஆன் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10,000 ஃபார்மர்ஸ்க்கு அந்த ரிமோட் மூலமாக ரெய்னி சீசனில் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஓட்டுறது, இந்த மிஷினரி கொண்டு வருவாங்களா, அவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் அறிமுகப்படுத்துகிறாங்க. ப்ரைவேட் அக்ரிகல்ச்சர் மிஷினரி கஸ்டம் ஹையரிங் மொபைல் ஆப்னு சொல்லிட்டு யாரை கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, ப்ரைவேட் அக்ரிகல்ச்சர் மிஷினரி ஓனரையும் ஃபார்மரையும் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங், அக்ரிகல்ச்சர் ஃபென்சிங் போடுறது பார்த்தீங்கன்னா சோலார் ஃபென்சிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ஜிஐ டேக், எந்தெந்த பொருட்கள்லாம் ஜிஐ டேக் கேட்க போகிறாங்க. அப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, நமக்கு சத்தியமங்கலம் ரெட் பனானா ஈரோடு, ஏன்னா கொல்லி கில்ஸ் பெப்பர் கொல்லிமலைங்கிறது நமக்கு தெரியும் நாமக்கல், அடுத்தது மீனம்பூர் சீரக சம்பா ராணிப்பேட்டு, அடுத்து ஐயம்பாளையம் நெட்டை தென்னை திண்டுக்கல், அடுத்து உரிகம்புலி கிருஷ்ணகிரி. இந்த பொருளுக்கெல்லாம் நம்ம வந்து ஜிஐ டேக் வந்து அப்ளை பண்ணுறோம். அடுத்து பூனகிரி மிதி பாகற்காய் கடலூர், அடுத்தது செஞ்சோளம் சேலம் கரூர், திருநெல்வேலி சென்னலீஃப் திருநெல்வேலி, அடுத்து ஓடப்பெட்டி சீட்லெஸ் கிரேப்ஸ் தேனி, அடுத்தது பார்த்திங்கன்னா செங்காந்தல் மலர் கரூர் திண்டுக்கல் திருப்பூர். இதுக்கெல்லாம் ஜிஐ டேக் வந்து நம்ம வந்து விண்ணப்பிக்கிறோம். அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ என்ன டிபார்ட்மெண்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, விதை சான்று மற்றும் அங்கக சான்று துறை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்மை சான்றளிப்பு துறை அப்படின்னு சொல்லி பேரை மாற்றுறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சீட் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராட் மிட்டிகேஷன், வறட்சியில் உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா மீட் எடுக்கிறதுக்கு. அப்போ வந்து வறட்சியில் உள்ள மாவட்டங்களெல்லாம் கண்டுபிடிச்சி, ஏன்னா வில்லேஜு 110 வில்லேஜு 55 பிளாக்கெல்லாம் கண்டுபிடிச்சி 7 டிஸ்ட்ரிக்டில் உள்ளதை கண்டுபிடிச்சி அதை மீட் எடுக்கிறது. கேட்டலிட்டிக் அசிஸ்டன்ஸ் ஃபார் ட்ராட் மிட்டிகேஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கொண்டு வராங்க. 7 மாவட்டம், என்னென்ன மாவட்டம் கேட்டிங்கன்னா தருமபுரி, திருப்பூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி. அப்போ வந்து வறட்சியில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை மீட்டெடுக்கிறக்காண்டி ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பட்ஜெட் அக்ரி பட்ஜெட்டில் ஏதாவது நம்ம கேட்கலாம். பட்ஜெட்டை கண்டிப்பாக பார்த்துட்டுங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.